சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அதுவும் பீட்ரூட் அல்வா. பீட்ரூட் அல்வானா நம்ம வந்து திக்காக அப்படி செஞ்சு வச்சு தான் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி தான் பண்ணுவோம் நம்ம. ஆனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து அழகாக கேக் மாதிரியே கட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கிறிஸ்மஸ் வேறு வருது. நம்ம கிறிஸ்மஸ்க்கு நம்ம சூப்பரான ஸ்வீட்லாம் வீட்டில் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வித்தியாசமான ஸ்வீட்டை பண்ணி கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடுங்க. வாங்க இப்போ பீட்ரூட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட நான் 1 கிலோ வந்து பீட்ரூட் எடுத்திருக்கேன். இதை வந்து தோல் சீவி நல்லா வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா அரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். 3/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கங்க. மறுபடியும் இதை வந்து நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் இப்படி வடிகட்டிக்கலாம். நம்ம நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க. புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை தண்ணி விட்டு நல்லா கலக்கிட்டு செடிகளில் ஊற்றிடுங்க. அதுவும் ரோஸ் செடியில் ஊற்றிங்கன்னா அந்த கலர் வந்து சூப்பராக பூக்கும் போது ரொம்ப நல்லா பூக்கும். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் வந்து பெரிய ஸ்பூனில் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதில் கொட்டி நல்லா வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் போட்டுடலாம். இப்போ இதில் நான் வந்து முந்திரியை வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். பிஸ்தாவும் இப்படி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துப்போம். கிர்னி விதை 1 ஸ்பூன் அளவுக்கு. பாருங்கள், முந்திரி பாதாம் அதுக்கப்புறம் பிஸ்தா இது எல்லாமே வந்து நான் வந்து ஒரு 10 எடுத்துருந்தேன். இதை வந்து லைட்டாக நம்ம வறுபட்டவுடனே இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் வந்து நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறோம். கார்ன்ஃப்ளவர் மாவும் இதில் கலந்துட்டு இப்போ இது கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம பாருங்க, இந்த மாதிரி நல்ல திக்காகிடும். நமக்கு வந்து அந்த பீட்ரூட் வாசனை போகிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து திக்காகிடும். பாருங்கள், நல்லா அந்த பீட்ரூட்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கணும். இது கிட்டத்தட்ட நம்ம 1 கிலோ வந்து நம்ம நல்லா அந்த சாறு எடுத்து வச்சுருந்தோம். அதனால் ஒரு 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இருக்கும் போது நம்ம இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற இதை வந்து நல்லா இதில் சேர்த்துருவோம். மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு திக்கானோடனே நம்ம இறக்கி ஊற்றிடலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே வாங்க, இந்த பவுலில் வந்து நான் வந்து நல்லா நெய் தடவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதை வந்து இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் இது 1 ஹவர் வந்து நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். சூப்பரான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.